இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஓன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சுங்க மைசிலியம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் லைக் அப்பியரன்ஸ் வந்து நம்ம வந்து ஹைஃபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்க எது வந்து ஃபியூசன் ஆகுது, அந்த ஹைஃபை வந்து ஃபியூசன் ஆகுது. ஓகேங்களா? அது மேட்டிங் அப்படிங்கிறது என்ன கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபியூசன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஃபியூசன் ஆகுது. ஃபியூசன் ஆகும்போது என்னன்னு கேட்டுச்சு அதிலிருந்து ஒரு டாக்டர் ஃபங்கை வந்து என்னன்னு கேட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இன் சம் ஃபங்கை இந்த ஃபியூசன் ஆஃப் த 2 ஹேப்ளாய்டு செல்ஸ் இமீடியட்லி ரிசல்ட்டிங் இன் டிப்ளாய்டு செல்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த ரெண்டு ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து ஃபியூசன் ஆகும்போது ஓகேங்களா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க டிப்ளாய்டு செல்லாக இருக்கும். ஓகேங்களா? டிப்ளாய்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க 2n கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஓகேங்களா? ஹவவர் இன் அதர் ஃபங்கை ஆஸ்கோமைசிஸ் அண்ட் பெசிடியோமைசிஸ். ஓகேங்களா? இது நோட் பண்ணிச்சிங்க. இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? அதாவது இந்த ஆஸ்கோமைசிஸ் பெசிடியோமைசிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க அண்ட் இன்டர்வெனிங் ஓகேங்களா டைகேரியோட்டிக் ஸ்டேஜ். ஓகேங்களா? இன்டர்வெனிங் டைகேரியோட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க இந்த ஈச் செல்ஸ் கண்டெய்னிங் எ சிங்கிள் நியூக்ளியை. ஓகேங்களா? ஒவ்வொரு செல்லிலும் எத்தனை நியூக்ளியர் இருக்குன்னு கேட்டால் ஒரு நியூக்ளியர் இருக்கும். ஓகேங்களா? அதாவது n+n அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 2 நியூக்ளியை பர் செல். ஓகேங்களா? அக்கர்ஸ் such a condition is called dikaryon. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் வந்து எத்தனை நியூக்ளியர் இருக்கும், 2 நியூக்ளியர் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இந்த செல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பர் செல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல்லில் எத்தனை நியூக்ளியர் இருக்குது, 2 நியூக்ளியர் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அது சிங்கிள் என் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வந்து அந்த பிளாஸ்மா கேமிக் அப்புறமேட்டுக்கு 2 நியூக்ளியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், டைகோரியன் அண்ட் த ஃபேஸ் இஸ் கால்டு டைகேரியோ ஃபேஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டுச்சிங்க டைகேரியோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் நான் இங்கே கொடுத்துருப்பேன் நான். ஓகேங்களா? டைகேரியான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், லேட்டர் the parental nuclei fuses and the cells became diploid. ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டுக்கு ஓகேங்களா அதாவது அந்த கேரியோகாமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கேரியோகாமி ப்ராசஸ் மூலமாக அந்த 2 நியூக்ளியை வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க ஃபியூசன் ஆகும். ஓகேங்களா? ஃபியூசன் ஆகி எதை ஃபார்ம்னு கேட்டுச்சு அந்த டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜைகோட்டை வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதில் ஜைகோட் அப்படின்னாலும் 2n கண்டிஷன் தான். ஓகேங்களா? டிப்ளாய்டு அப்படின்னாலும் 2n கண்டிஷன்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த பேரண்டல் நியூக்ளியை ஃபியூசஸ் அண்ட் செல்ஸ் பிகம் டிப்ளாய்டு. The fungi form fruiting bodies in which reduction divisions occurs leading to formation of haploid spores. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த இடத்துல வந்து அந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்து ஃபியூசன் ஆகி ஓகேங்களா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பேரண்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அந்த பேரண்டல் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க மியாசிஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா மியாசிஸ் நடக்கும்போது ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க டாக்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது டாக்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டாக்டர் செல்ஸு அப்படி இல்லைன்னா வந்து அது ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் மொத்தம் எத்தனை ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்டுச்சிங்க 4 ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த மாதிரியான சைக்ளிக் ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம், mode of spore formation and fruiting bodies from the basis for the divisions of the kingdom into various classes. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிங்டத்தை வந்து அந்த ஒரு கிளாஸஸ் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க பேஸ்டு ஆன் த மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம். ஓகேங்களா? மைசிலியம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொன்னோம் அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இன்டர்வோனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து மைசிலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மைசிலியம் மேபி சினோசைட்டிக் மைசிலியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? சினோசைட்டிக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த மைசிலியத்தை தான் வந்து நம்ம வந்து சினோசைட்டிக் மைசிலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மைசிலியம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று வந்து சினோசைட்டிக் மைசிலியமாக இருக்கலாம் அல்லது வந்து நான் சினோசைட்டிக் மைசிலியமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்துச்சிங்க செப்டேட் மைசிலியமாக இருக்கலாம் அல்லது வந்து ஏசெப்டேட் மைசிலியமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துச்சிங்க மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகேங்களா? மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு என்ன மாதிரியான மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க எக்ஸோஜீனஸா அல்லது வந்து எண்டோஜீனஸா. ஓகேங்களா? எக்ஸோஜீனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ரூட்டிங் பாடியில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க நிறையா ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எண்டோஸ்போர். ஓகேங்களா? எண்டோ அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சிங்க இந்த ஸ்போர் பீரிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ஸ்போர் பீரிங் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிக்கோங்க ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?
இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளார நிறைய ஸ்போர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்போர்ஸை கவர் பண்ணி என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கூடிய ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம வந்து எண்டோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது ஸ்போர்ஸில் எப்படி இருக்குது, ஒரு குரூப்டு ஸ்போர்ஸ் இருக்குது, அந்த குரூப்டு ஸ்போர்ஸை கவர் பண்ணி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்குது ஓகேங்களா. இதை தான் வந்து எண்டோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டோஸ்போர்ஸ் அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ஸை வந்து பியர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம வந்து ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதே வந்து எக்ஸோஸ்போர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. எக்ஸோஸ்போர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஸ்போர்ஸில் வந்து இண்டிவிஜுவல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதாவது இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃப்ரூட்டிங் பாடி ஓகேங்களா. இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ஸ்போர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, எக்ஸோஜீனஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பின்னாடி நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க ஓகேங்களா. அதாவது எக்ஸோஜீனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இந்த ஸ்போர்ஸ் பேக் அப்பியர்ட் இன் எக்ஸோஜீனஸ்லி ஓகேங்களா. அதாவது ஸ்போர்ஸ் பேக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு, எக்ஸோஜீனஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸோஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்டோஜீனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அதாவது எ குரூப் ஆஃப் ஸ்போர்ஸ் கம்ப்ரைசிங் ஓகேங்களா, கம்ப்ரைசிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. அதாவது அந்த ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து எண்டோஜீனஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து எக்ஸோஜீனஸ் ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரியான மெத்தடை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுக்கோங்க, அதை வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரூட்டிங் பாடி ஓகேங்களா, அந்த முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஓகேங்களா. ஃப்ரூட்டிங் பாடிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃப்ரூட்டிங் பாடி ஓகேங்களா, அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்கியோடைய குரூப்பை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க, அதை வந்து காமனாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்துச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க, ஃபைக்கோமைசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து ஃபைக்கோ அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆல்கே அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா. அதாவது ஆல்கல் ஃபங்கையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபைக்கோமைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகேங்களா. ஆல்கல் ஃபங்கையெல்லாம் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சிங்க, இந்த ஃபைக்கோமைசிஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆல்கல் ஃபங்கையை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, லோயர் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. லோயர் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. லோயர் ஃபங்கைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆல்கே அப்படிங்கிறது என்னது, ஒரு லோயர் ஆர்கானிசம் ஓகேங்களா. அந்த லோயர் ஆர்கானிசம் அந்த லோயர் ஆர்கானிசோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்கை எல்லாத்தையும் வந்து காமனாக நம்ம எப்படி தான் சொல்லுவோம், எப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது சரிங்களா. சரி, இதில் பாருங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபைக்கோமைசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட் ஓகேங்களா. அக்வாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல வந்து வாட்டரி ரீஜன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்கையெல்லாம் வந்து காமனாக எங்கே வரும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபைக்கோமைசிஸில் தான் வரும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அக்வாட்டிக் ஹேபிடேட்டாக இருக்கிறதுனால தான் இது வந்து காமனாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது பாருங்கள், அண்ட் ஆன் டீகேயிங் வுட் அண்ட் இன் மாய்ஸ்ட் அண்டு டேம் பிளேசஸ் ஆர் ஆஸ் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டீகேயிங் வுட் ஓகேங்களா, அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய டீகேயிங் வுட்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி டேம் பிளேசஸ் ஓகேங்களா. டேம் பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஷெல்டர் ரீஜன்ஸ் ஓகேங்களா. ஷெல்டராக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து எது டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டுச்சிங்க, இந்த ஃபைக்கோமைசிஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பேரசைட் அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆப்ளிகேட் அப்படின்னாலே வந்து கம்பல்சரி வந்து பிளான்ட் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கம்பல்சரி பிளான்ட் பேரசைட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் மேலே மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் ஃபைக்கோமைசிஸ்க்கு உண்டான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. அதாவது ஆப்ளிகேட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க, கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மைசிலியம் இஸ் ஏசெப்டேட் அண்டு சீனோசைட்டிக் ஓகேங்களா. ஏசெப்டேட் அப்படிங்கிறது என்னது, பொதுவாக வந்து அந்த ஹைஃபைல வந்து என்ன இருக்காதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் வால் வந்து இருக்காது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஃப்ரூட்டிங், இது வந்து ஒரு ஃபங்கை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த ஃபங்கையில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிங்க, இந்த கிராஸ் வால் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கிராஸ் வால்லாம் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க, நிறையா நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. அதனால தான் இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க, சீனோசைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து எப்படி இருக்குது,
நியூக்ளியஸ் வந்து மல்டி நியூக்ளியர் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால இது வந்து சினோசெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஏசெப்டேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் கிராஸ் வால். ஓகேங்களா. கிராஸ் வால்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் வால்லாம் இருக்காது. ஓகேங்களா. அதனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டேன்னு ஏசெப்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஆப்சன்ஸ் ஆஃப் கிராஸ் வால். கிராஸ் வாலில் வந்து டோட்டலாக வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். சரிங்களா. சரி, அடுத்து பாருங்கள். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஜூஸ்போர் ஆர் பை ஏப்ளானோஸ்போர். ஓகேங்களா. அதாவது ஜூஸ்போர் அப்படின்னாலே வந்து மொடல் ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்துச்சுங்க அந்த ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம காமனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க, ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சுங்க நாட் மொடல் ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏப்ளானோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரியான மெத்தட் மூலமாக தான் வந்து எது நடக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க, அந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா. தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் எண்டோஜினஸ்லி ப்ரொடியூஸ்டு இன் ஸ்பொராஞ்சியம். ஓகேங்களா. இந்த ஸ்போர்ஸில் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டுச்சுங்க, எண்டோஜினஸ்லி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன்னா எண்டோஜினஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளார என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பியர் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. திரும்ப சொல்கிறேன் நான், ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா. அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் பார்த்துச்சுங்க நிறையா ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு உள்ளார வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எண்டோஜினஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எண்டோஜினஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது எப்படின்னு கேட்டுச்சுங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார இந்த ஸ்பொராஞ்சியம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதுக்குள்ளார தான் நிறையா ஸ்போர்ஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, எண்டோஜினஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு அவுட்டர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆஸ்டியோல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதோடைய வாய்ப்பகுதி அப்படின்பாங்க. இதோடைய இந்த ஆஸ்டியோலுக்கு உள்ளார தான் வந்து எது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்போர்ஸ் பீரிங் பேக்கான அந்த ஸ்பொராஞ்சியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. இது வந்து எண்டோஜினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஜைகோஸ்போர் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூசன் ஆஃப் த டூ கேமிட். ஓகேங்களா. அதாவது ஜைகோஸ்போர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க ரெண்டு கேமிட். ஓகேங்களா. ரெண்டு கேமிட் மூலமாக ஃபியூசன் ஆகக்கூடிய அந்த ஸ்போர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. திஸ் கேமிட்ஸ் ஆர் சிமிலர் இன் மார்ஃபாலஜி ஆர் டிஸ்சிமிலர். ஓகேங்களா. டிஸ்சிமிலர் அப்படின்னு பார்க்கும்போது இட் மேபி ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது கேமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க சிமிலர் கேமிட்டாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலும் சிமிலராக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோகேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதே கேமிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிஸ்சிமிலராக இருக்கும். ஓகேங்களா. மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி ஆர் போத் மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியலாஜிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க இட் மேபி அனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மியூக்கர், ரைசோஃபஸ் அண்டு அல்புகோ. ஓகேங்களா. இதில் வந்து எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபைகோமைசிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தேன்னு வச்சுங்க நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மியூக்கர் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைசோஃபஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரெட் மோல்டு ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபங்கை தான் வந்து நம்ம காமனாக எங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, பிரெட்டோடைய அந்த அப்பர் சர்ஃபேஸில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரைசோஃபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரைசோஃபஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, காமன் பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. எதை நம்ம காமன் ரெட் மோல்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரைசோஃபஸ் அப்படின்னு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ரைசோஃபஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, காமன் பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா. ரைசோஃபஸ், இந்த ரைசோஃபஸ் தான் வந்து காமன் ரெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. மற்றபடி பார்த்துச்சுங்க மியூக்கர் ரைசோபஸ் வந்து ரெண்டுமே காமனாக என்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சுங்க அல்புகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அல்புகோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராசிட்டிக் ஃபங்கை. ஓகேங்களா. எங்கே பாராசிட்டிக் ஃபங்கை அப்படின்னு கேட்டுச்சுங்க மஸ்டர்டு லீஃபில். ஓகேங்களா. மஸ்டர்ட் லீஃபை பற்றி நான் ஆல்ரெடி பார்த்துருப்பேன், நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான். ஓகேங்களா.
இது வந்து அந்த மஸ்டர் லீஃப். இந்த மஸ்டர் லீஃபில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதை எது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைக்கோமைசிஸ் இருக்கக்கூடிய அல்புகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, இந்த அல்புகோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு டிசீஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதாவது வந்து கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அல்புகோ கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கையோட பேத்தோஜன்ஸ் தான் என்ன பண்ணுன்னு கேட்டேன், அந்த கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஓகேங்களா. அதாவது எப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அது தொண்டைப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை வந்து காமனாக காஸ் பண்ணக்கூடிய இது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்புகோ கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபைக்கோமைசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன மாதிரியான ஹேபிட்டட், அதாவது அக்வாட்டிக் ஹேபிட்டட்டு. ஃபஸ்ட்டு வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட்டு. ஓகேங்களா. டீகேயிங் வுட் ஆன் மாய்ஸ்ட்டு, டேம் பிளேசஸ்ஸு, ஆப்ளிகேட் பேரசைட் ஆன் பிளான்ட்ஸு. ஓகேங்களா. மைசிலியம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏசெப்டிட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி சீனோசைட்டிக்காக இருக்கும். ஏசெக்ஷுவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர் மொட்டைல், அதே மாதிரி ஏப்ளானஸ்போர் நான் மொட்டைல். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்போர்ஸ் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டோஜினியஸ்லி ப்ரொடியூஸ்டு இன் ஸ்பொராஞ்சியம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜைகோஸ்போர் ஃபார்ம்டு பை ஃபியூசன் ஆஃப் 2 கேமிட்ஸ். ஓகேங்களா. கேமிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் மேபி ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். ஓகேங்களா. ஐசோகேமஸ் இருக்கலாம், அது அனிசோகேமஸ் இருக்கலாம், அது ஊகேமஸ் இருக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து காமன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டேன்னு மியூக்கரு, ரைசோஃபஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து ஒரு காமன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபைக்கோமைசிஸ்க்கு வந்து காமன் எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா. இதில் வந்து மியூக்கர், ரைசோஃபஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன்னு பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அல்புகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரசைட்டிக் ஃபங்கை. ஓகேங்களா. எங்கே பேரசைட்டிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டீங்க, மஸ்டர்டில் வந்து பேரசைட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.